பிளாக்மெயில் செய்ததால் வந்த வினை. 2G விவகாரத்தை கையில் எடுத்து கனிமொழியை வச்சு செஞ்ச ராகுல் காந்தி. டெல்லியில் நடந்த சீக்ரெட் லீக் ஆனது. பிப்ரவரி 17 நடக்க போகும் திருப்பம். மு.க. ஸ்டாலினுக்கு ஆப்பு சொருக போகும் காங்கிரஸ். வணக்கம் நண்பர்களே. கடந்த காலங்களில் காங்கிரஸ் கட்சி தான் திமுகவை தேடி வந்து தொகுதி பங்கீடு நடத்துவார்கள். அது இந்த முறை கூட நடைபெற்றது. 5 பேர் அடங்கிய டெல்லி டீம் அறிவாலயத்துக்கு வந்து பேசினார்கள். ஆனால் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வைத்த கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்காமல் பிடிகொடுக்காமல் இருந்தார். இப்படி தான் செயல்பட்டால் கடைசி நேரத்தில் தனது கண்டிஷனுக்கு கட்டுப்பட்டு காலில் வந்து விழுந்து விடுவார்கள் என்று நேற்று ஒரு கணக்கு போட்டார் மு.க. ஸ்டாலின். ஆனால் இந்த முறை நிலைமையே தலைகீழாகிவிட்டது. நடிகர் விஜய் கட்சி தொடங்கியிருப்பதால் அவரை முன்வைத்து மு.க. ஸ்டாலினுக்கு காங்கிரஸ் கட்சி அரசியல் ஆட்டம் காட்ட தொடங்கியது. குறிப்பாக இத்தனை காலமும் திமுகவினர் தங்களை எந்த அளவுக்கு விமர்சித்தாலும் அதை கண்டுகொள்ளாமல் இருந்த தமிழக காங்கிரஸ் கட்சியினர் இந்த முறை திருப்பி அடிக்க தொடங்கிவிட்டார்கள். அதோடு திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே மு.க. ஸ்டாலின் ஆட்சியை விமர்சனம் செய்தார். விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்தார்கள். இது எல்லாமே மு.க. ஸ்டாலின் எகிரி பேசினால் கூட்டணிக்கே டாடா காட்டி விடலாம் என்ற எண்ணத்தில் தான் காங்கிரஸ் திட்டமிட்டே செய்து வந்துள்ளது. அந்த அளவுக்கு நீண்ட காலமாகவே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை வளர விடாமல் தங்களது அரசியல் ஆதாயத்திற்காக திமுக பயன்படுத்திக் கொண்டு வருவதால் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்றால் கூட்டணியை மாற்றினால் மட்டுமே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு விடுவு காலம் பிறக்கும் என்று இங்குள்ள காங்கிரஸ் புள்ளிகள் டெல்லி காங்கிரஸில் கூறி வந்துள்ளார்கள். அதை அடுத்துதான் ராகுல் காந்தியும் இதுவரை இல்லாத அளவுக்கு திமுகவுக்கு அதிர்ச்சி ட்ரீட்மெண்ட் கொடுத்து விட்டார். அப்படி அவர் கொடுத்த அசைன்மென்ட் காரணமாக தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ் எம்பிகள் மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி உள்ளிட்ட பலரும் அடுத்தடுத்து திமுகவுக்கு அதிர்ச்சி கொடுத்தார்கள். இதனால் தேசிய கட்சியாக இருந்தாலும் எங்களை தேடி வந்துதான் காங்கிரஸ் கட்சி கூட்டணி பேச வேண்டும் என்று தெனாவட்டாக இருந்த மு.க. ஸ்டாலினை இந்த முறை டெல்லிக்கு வர வைத்து விட்டார் ராகுல் காந்தி. அதுவும் ஆரம்பத்திலிருந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, கூடுதல் தொகுதிகள் என்று கூறி வந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ராகுல் காந்தியை தேடி சென்று டீல் பேசினார் கனிமொழி. குறிப்பாக தான் சென்று பேசிவிட்டால் உடனே ராகுல் காந்தி இறங்கி வந்து விடுவார், தான் கொடுக்கும் தொகுதிகளை வாங்கிக் கொள்வார் என்று ஜம்பம் பேசிவிட்டு சென்றிருக்கிறார் கனிமொழி. ஆனால் கடந்த காலங்களைப் போல் அல்லாமல் வேறு மாதிரி இருந்திருக்கிறார் ராகுல் காந்தி. மத்தியில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்தபோது எங்கள் கூட்டணியில் இருந்த திமுகவுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தோம், முக்கிய அமைச்சர் பதவி கொடுத்தோம். 2G அலைக்கட்சியில் ஆராசா நீங்கெல்லாம் சேர்ந்து முறைகேடு செய்து 1.76 லட்சம் கோடி ஊழல் எல்லாம் செய்து திகார் சிறைக்கெல்லாம் சென்றீர்கள். அப்படி காங்கிரஸ் ஆட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தினீர்கள் என்று திமுகவின் ஊழல்களையும் எடுத்து போட்டு பேசி கனிமொழிக்கு எதிர்பாராத ஷாக் கொடுத்து விட்டாராம் ராகுல் காந்தி. அப்படி பழைய கதைகளை சொல்லிவிட்டு திமுகவுக்கு கூட்டணி கட்சி என்கின்ற முறையில் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கும் போது நீங்களும் கொடுத்தால் என்ன என்று கனிமொழியிடத்தில் கேள்வி கேட்டுள்ளார் ராகுல் காந்தி. இதுபோன்று சகட்டு மேனிக்கு அவரிடத்தில் கேள்விகளை எழுப்பிய ராகுல் காந்தி இந்த முறை திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இடம்பெற வேண்டும் என்றால் 40 தொகுதி கண்டிப்பாக வேண்டும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, 2 ராஜ்யசபா சீட் என்று அழுத்தம் திருத்தமாக பேசியிருக்கிறார். இப்படி அவர் பேசுவார் என்று துளியும் எதிர்பார்க்காத கனிமொழி அரண்டு போனாராம். பிப்ரவரி 17ஆம் தேதி நான் தமிழ்நாடு வருவேன், அப்போது இந்த விவகாரத்தில் ஒரு நல்ல முடிவை சொல்லுங்கள், அதன் பிறகுதான் கூட்டணி ஒப்பந்தம் போட முடியும் என்று கனிமொழியிடத்தில் திட்டவட்டமாக சொல்லி அனுப்பியிருக்கிறார் ராகுல் காந்தி. இப்படி அவர் கொடுத்த அதிர்ச்சியோடு சென்னை திரும்பிய கனிமொழி ராகுல் காந்தியை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினர் மாற்றி வைத்துள்ளார்கள். காங்கிரஸ் கட்சிக்கு கிடைக்கும் கிறிஸ்தவ முஸ்லிம் ஓட்டுகளை வைத்துதான் திமுக வெற்றி பெற்று வருகிறது என்று கூறியுள்ளார்கள். இது போன்ற சில விஷயங்களை வைத்துதான் அவர் பல அதிரடியான கோரிக்கைகளை முன்வைக்கிறார். இல்லை என்றால் கூட்டணியே தேவையில்லை என்கின்ற ரேஞ்சுக்கு பேசுகிறார் என்று சொல்லி ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார். இதன் காரணமாக இதுவரை ராகுல் காந்தி எல்லாம் ஒரு தலைவரா என்கின்ற ரேஞ்சுக்கு பேசிக் கொண்டிருந்த மு.க. ஸ்டாலின் இந்திரா காந்தி பாணி அரசியலை இவரும் கையில் எடுத்துவிட்டாரே என்று கலவரம் அடைந்துள்ளாராம். எமர்ஜென்சி காலகட்டத்தில் திமுகவை ஒரு வழி பண்ணிவிட்டார் இந்திரா காந்தி. என்றாலும் அதன் பிறகு வந்த காலகட்டங்களில் திமுக காங்கிரஸ் இடையிலான எதிர்ப்பு குறைந்து சுமூகமாகிவிட்டார்கள். ஆனால் தற்போது மீண்டும் ராகுல் காந்தியின் செயல்பாடு மாறத் தொடங்கியிருப்பதால் இவர்கள் கூட்டணிக்குள் இருப்பது எப்போது வேண்டுமானாலும் திமுகவுக்கு ஆபத்து ஏற்படலாம் என்கின்ற குழப்பத்துக்கு ஆளாகியுள்ள மு.க. ஸ்டாலின் ராகுல் காந்தி கேட்ட தொகுதிகளை கொடுத்தாவது டீல் போட்டு விடுவோம், இந்த விவகாரத்தில் இன்னமும் பிடிகொடுக்காமல் இருந்தால் அவர்கள் கூட்டணியை மாற்றி விடுவார்கள், அதோடு தங்களுக்கு சாதகமான
சிறுபான்மை ஓட்டுகளை பெரிய அளவில் தாவேகாவுக்கு திருப்பி விடுவார்கள். அதனால் விஜயின் கரம் தமிழ்நாட்டில் வலுப்பெற்றுவிடும் என்பதை புரிந்து கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ராகுல் காந்தி வருகிற பிப்ரவரி 17ஆம் தேதி தமிழகம் வரும்போது அவரிடத்தில் கூலாக பேசி கூட்டணி ஒப்பந்தத்தை போட்டுவிட வேண்டும் என்று தயாராகி கொண்டு வருகிறாராம். குறிப்பாக இந்த விவகாரத்தில் திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் வெளியேறினால் இந்தி கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியேறுவோம் என்று ராகுல் காந்தியை பிளாக்மெயில் செய்ததினால்தான் அவர் இந்த அளவுக்கு திமுகவுக்கு எதிராக திரும்பிவிட்டதாகவும் கூறுகிறார்கள். என்றாலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற விஷயத்தில் இதுவரை திமுக அப்படிப்பட்ட ஆட்சி அமைத்ததே இல்லை என்று சொல்லி அவரை சமாதானம் செய்ய வேண்டும் என்றும் திட்டமிட்டு வருகிறாராம் ஸ்டாலின். என்றாலும் இதற்கு ராகுல் காந்தி ஒத்துக்கொள்வாரா இல்லையா என்பது வருகிற 17ஆம் தேதி தான் தெரிய வரும். அடுத்த செய்தி, விஜயின் ஜனநாயகம் படம் விவகாரம். உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்த சென்சார் போர்டு. விஜய் நடித்த ஜனநாயகன் படம் பொங்கலுக்கு திரைக்கு வருகிறது. ஆனால் அந்த படத்தை தணிக்கை வாரியத்திற்கு அனுப்பிய போது ஆட்சேபனைக்குரிய காட்சிகள் நிறைய உள்ளது என்று சொல்லி படத்தை ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புமாறு உத்தரவு போட்டார்கள். ஆனால் விஜய் படக்குழுவோ அதற்கு மறுப்பு தெரிவித்து உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார்கள். அதையடுத்து தனி நீதிபதி ஆஷா ஜனநாயகன் படத்திற்கு யுஏ சான்றிதழ் கொடுக்குமாறு உத்தரவு போட்டார். ஆனால் அதற்கு ஒத்துக்கொள்ளாத சென்சார் போர்டு அந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்து அதை விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு படத்துக்கு யுஏ சான்றிதழ் கொடுக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்தார். அதனால் அதையடுத்து விஜய் படக்குழு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. இதன் காரணமாக ஜனநாயகன் படம் திரைக்கு வருவதில் அடுத்தடுத்து சிக்கல் ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று சென்சார் போர்டு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளார்கள். அதில் ஜனநாயகன் படம் குறித்த வழக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. அதனால் அந்த உத்தரவை எதிர்த்து ஜனநாயகன் படக்குழு மேல்முறையீடு செய்தால் எங்களிடத்தில் கருத்து கேட்காமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என்று தெரிவித்துள்ளார்கள். இதன் காரணமாக உயர் நீதிமன்றத்திலிருந்து உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றால் தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் என்று நினைத்த ஜனநாயகன் படக்குழுவிற்கு மீண்டும் சென்சார் போர்டு செக் வைத்துவிட்டது. இதனால் ஜனநாயகன் படம் எப்போது வெளியாகும் என்பது சஸ்பென்ஸ் ஆகிவிட்டது. அதோடு இந்த படத்தில் மதம் சம்பந்தப்பட்ட நிறைய காட்சிகள் இடம்பெற்றிருப்பதால் அவற்றை நீக்குவது வரை அப்படத்தை வெளியிட்ட சென்சார் போர்டு அனுமதிக்க மாட்டார்கள் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் ஜனநாயகம் படத்தில் மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களே ஹைலைட்டாக இருப்பதால் அதை நீக்கினால் படத்தில் எதுவுமே இருக்காது என்பதனால் இந்த விஷயத்தில் படக்குழு மல்லு கட்டுவார்கள் என்றும் கூறப்படுகிறது. அதனால் இந்த விவகாரத்தில் இரண்டு தரப்பும் மோதிக்கொண்டே இருந்தால் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் ஜனநாயகம் திரைக்கு வர வாய்ப்புள்ளது என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.